ஹலோ ஊதுகுலாம் இல்லையா? காலையில் நம்ம நல்லா குளிக்கலாம்டா. தம்பி அந்த நம்பர் அண்ணா, இது உங்களோட நம்பர் மீதி நம்பர் என்ன? தெரியுதா? ஜெயசுங்க இருக்காங்க. பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 36வது மாவட்ட அளவிலான மாபெரும் ஓணப்பந்து போட்டி. தற்போதைய ஆட்டமானது களிமார் ஏ மற்றும் ரீதாபுரம் காலனி அணியினருக்கு இடையேயான போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களிமாறு அணியினருக்கு களி இரட்டை என்ற நிலையில் தடுத்தாட வருகிறார்கள். களிமாறு அணியினர். ரீதாபுரம் காலனி அணியினர் முதல் முறையாக அடித்தாட வருகிறார்கள். பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 36வது மாவட்ட அளவிலான மாபெரும் ஓணப்பந்து போட்டி. தடுப்பாட்டம் சரியாக அமையாத காரணத்தால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று 2வது வீரர் அடிக்கும் ஒற்றை 2வது பந்து. சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் 3வது பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். ரீதாபுரம் காலனி அணியின் 2வது வீரரின் 3வது பந்து. 3 பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி இரட்டை. ரீதாபுரம் அணியினருக்கு களி இரட்டை. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து. இளம் வீரர் 2வது வீரரின் 5வது பந்து. தடுப்பாட்டம் மீண்டும் வெளியே சென்றதால் அவர் தொடர்ந்து வீசும் 3வது பந்து. ரீதாபுரம் காலனி அணியின் 2வது வீரர். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். அவர் ஆட்டம் இழந்து 3வது வீரரின் இரட்டை முதல் பந்து. சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 4வது வீரர் வீசும் முதல் பந்து. இதில் வெற்றி பெறுவதற்கும் உடனே வா.
இந்த போட்டி முடிவடைந்தவுடன் ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கும் இடையேயான ஆட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்த்தடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்ததால் அவர் மாட்டம் இழந்தார். சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சிறப்பாக அமைகிறது. எதிர்த்தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மாட்டம் இழந்து தொடர்ந்து 7வது வீரர் வீசும் இரட்டை முதல் பந்து. இரு அணி வீரர்களுக்கும் இரட்டை. தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹலோ 7வது வீரரின் 2வது பந்து. 2 பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் 3வது பந்து. 7வது வீரர் தொடர்ந்து வீசும் 3வது பந்து. தடுப்பாட்டம் மீண்டும் வெளியே சென்றதால் அவர் தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி முறுக்கி. ரீதாபுரம் காலனி அணியினருக்கு களி முறுக்கி. அவர் தானாகவே காட்டுக்கோடி ஆட்டம் இழந்து இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். விடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாவட்ட அளவிலான 36வது மாபெரும் ஓணப்பந்து போட்டி இறுதி நாளான இன்று மிகவும் விறுவிறுப்பாக ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விடாலக்காடு, கணேசபுரம் மற்றும் ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினர் பரிசுக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். நான்காவது காலிறுதி ஆட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியானது ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கு இடையே மோதும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி முடிவடைந்தவுடன் அந்த போட்டி நடைபெறும். அருமையான ஒரு வீச்சு. களிமாறு ஏ அணியின் 2வது வீரரின் 3வது பந்து. தொடர்ச்சியான 3வது பந்து. 3 பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி முறுக்கி. களிமாறு ஏ அணியினருக்கு களி முறுக்கி. 4 பந்துகளை அவர் சரியாக வீசி தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து. 5வது பந்து சிறப்பான தடுப்பாட்டம், ஆனால் வெளியே சென்றது. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 6வது பந்து. 6வது பந்து ஆறு பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி தாளம். களிமாறு ஏ அணியினருக்கு களி தாளம். மாவட்டத்தின் மிக தலை சிறந்த அணி களிமாறு அணி. பல இடங்களில் பல வெற்றி புள்ளிகளை குவித்து பல பரிசுகளுக்கு சொந்தக்காரர்கள். மிக சிறப்பான ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சரியாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்தார். 2 வெற்றி புள்ளிகளை தொடர்ச்சியாக பெற்ற அவருக்கு மிடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 3வது வீரரின் முதல் பந்து. ஜெர்லி சேர் இல்லையா? ஜெர்லி வேற சேர் கிடக்கா? நீ எழுதிட்டுல இருக்க. தடுப்பாட்டம்
சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 5வது வீரர் களிமார் அணியின் நம்பிக்கை நாயகன், சிறந்த ஒரு வீரர். அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 2 அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். சிறப்பாக நடுவர்களாக பணிபுரிந்து வரும் விடாயக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரீதாபுரம் காலனியின் முதல் வீரரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2வது வீரர் வீசும் முதல் பந்து, முறுக்கி முதல் பந்து. ஒரு பந்தனை சரியாக வீசி அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். 2வது வீரரின் 2வது பந்து சிறப்பாக தடுப்பாட்டம் எளிதாக பிடித்து 3வது பந்துக்கும் தகுதி பெற்றுள்ளார். இளம் வீரர், வெற்றி புள்ளிக்கு சொந்தக்காரர். தனது அணிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளியை குவித்து ரீதாபுரம் காலனி அணியினருக்கு கழித்தாளம். தொடர்ந்து வீசும் 4வது பந்து, 4 பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் 5வது பந்து. இளம் வீரர், விடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 36வது மாவட்ட அளவிலான மாபெரும் ஓணப்பந்து போட்டியானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ரீதாபுரம் காலனி அணியினர் மற்றும் களிமார் ஏ அணியினர். சிறப்பான வீச்சு. தொடர்ந்து அவர் வீசும் 6வது பந்து, வெற்றி புள்ளிக்கான பந்து. 6வது பந்து தடுப்பாட்டம் மிக சிறப்பாக வந்தது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் ஆட்டம் இழந்தார். வாழ்த்துக்கள் வீரரே. தொடர்ந்து 3வது வீரர் ரீதாபுரம் காலனி அணியின் 3வது வீரரின் தாளம் முதல் பந்து, சிறப்பான தடுப்பாட்டம். பிடிக்க வேண்டிய பந்து, தடுப்பாட்டம் சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். அருமையான தடுப்பாட்டம், சிறந்த வீச்சு. எளிதாக பிடித்து அவரை ஆட்டமிழக்க செய்தனர். தொடர்ந்து 4வது வீரரின் தாள முதல் பந்து, சரியான வீச்சு. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். தொடர்ந்து அவர் வீசும் 2வது பந்து, ரீதாபுரம் காலனி அணியின் 4வது வீரரின் 2வது பந்து. 2 பந்துகளை சரியாக வீசி அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். இரு அணியினருக்கும் களி தாளம். தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து, 4வது வீரரின் 3வது பந்து. மூன்று பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி காவடி. ரீதாபுரம் காலனி அணியினருக்கு களி காவடி. 4வது வீரரின் தொடர்ச்சியான 4வது பந்து. சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து. ரீதாபுரம் காலனி அணியின் 4வது வீரரின் 5வது பந்து. சிறந்த ஒரு வீச்சு. 5 பந்துகளை சரியாக வீசி தொடர்ந்து அவர் வீசும் 6வது பந்து. 6வது பந்து ஓட்டத்திற்கான பந்து.
நான்காவது வீரர் ஆறாவது பந்து. 6 பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி ஓட்டம். ரீதாபுரம் காலனி அணியினருக்கு களி ஓட்டம். ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். 4வது வீரரின் தொடர்ச்சியான 7வது பந்து. 7 பந்துகளை சரியாக வீசி தொடர்ந்து அவர் வீசும் 8வது பந்து. 8வது பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமைந்தது, எளிதாக பிடித்தார். அவர் தொடர்ந்து வீசும் 9வது பந்து. ஓட்டம் என்றால் பட்டம். ஓட்டம் 3வது பந்து. ஓட்டம் 3வது பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். இளம் வீரர், முன்கள் ஆட்டக்காரர், பல வெற்றி புள்ளிக்கு சொந்தக்காரர். தொடர்ந்து 5வது வீரரின் முதல் ஓட்டம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்ததால் அவர் மாட்டமிழந்து தொடர்ந்து 6வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. ரீதாபுரம் காலனி அணியின் 6வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து 7வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. ரீதாபுரம் காலனி அணியின் 7வது வீரரின் முதலாவது ஓட்டம். சிறப்பான ஓட்டம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்ததால் அவர் மாட்டமிழந்து இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். ஓலப்பந்தாட்ட போட்டி பரிசுகள் விவரம். முதல் பரிசு அமரர் மாதவடியான் நேசம்மாள் நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் 5001 அன்பளிப்பு திரு எம் ஜோசப் ரத்னராஜ் பிஎஸ்சி உதவி ஆணையர் வணிக வரித்துறை ஓய்வு விடாலக்காடு. களிமாறு ஏ அணியின் முதல் வீரரின் தாள முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது, அவர் மாற்றம் இழந்தார். தொடர்ந்து 2வது வீரரின் முதல் பந்து. சிறப்பாக ஒரு பந்தை வீசி அவர் தொடர்ந்து வீசும் 2வது பந்து. அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த ரீதாபுரம் காலனி அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 3வது வீரரின் முதல் பந்து. முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு வாய்ப்பு பெற்றார். 2ஆம் பரிசு அமரர் எம் ராஜமணி நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் 4001 அன்பளிப்பு திரு ஆர் செல்வன் குற்றத்தாணி. அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 4வது வீரரின் தாளம் முதல் பந்து. மூத்த வீரர். தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்தார். 3ஆம் பரிசு அமரர் சி சதீஷ் பிரபு நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 3001 அன்பளிப்பு திரு சி ஜெகன் பிஎஸ்எஃப் மிடாலக்காடு. 5வது வீரர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றார். தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. களிமாறு ஏ அணியின் 5வது வீரரின் தொடர்ச்சியான 3வது பந்து. 4ஆம் பரிசு அமரர் டி சுனிதா தர்மராஜ் ஆசிரியை நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் 2001 அன்பளிப்பு டிஎஸ் பிளஸ்வின் டினித் டிஎஸ் நிமிஷா பிளஸ்ஸி மிடாலக்காடு. தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி காவடி. களிமாறு ஏ அணியினருக்கு களி காவடி. ரீதாபுரம் காலனி அணியினருக்கு களி ஓட்டம். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து. 5வது பந்து. தடுப்பாட்டம் மேலும் சரியாக அமையவில்லை. தொடர்ந்து அவர் வீசும் 6வது பந்து. ஓட்டத்திற்கான பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் மாற்றம் இழந்தார். தொடர்ந்து 6வது வீரரின் காவடி முதல் பந்து.
தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். தடுப்பாட்டம் மேலும் சரியாக அமையாததால் அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து, தொடர்ச்சியான மூன்றாவது பந்து, ஆறாவது வீரரின் மூன்றாவது பந்து. அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஏழாவது வீரர் வீசும் முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்து கொண்டிருக்கிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்து தொடர்ந்து இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். சிறந்த ஆட்டக்காரருக்கான பரிசு அன்பளிப்பு புரவலர் எம் ஜார்ஜ், நாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர். பட்டின் மீது அடிப்பவருக்கான பரிசு அமரர் பி ஜான்ரோஸ், நினைவு பரிசு முன்னாள் துணைத் தலைவர் பாலப்பழம் பேரூராட்சி. முதல் ஓட்டத்தினை சிறப்பாக ஓடி ரீத்தாபுரம் காலனி அணியின் முதல் வீரரின் சிறப்பான ஓட்டம். தடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மாற்றம் இழந்தார். தொடர்ந்து இரண்டாவது வீரரின் முதல் ஓட்டம். பட்டின் மீது அடிப்பவருக்கான பரிசு அமரர் பி ஜான்ரோஸ், நினைவு பரிசு அன்பளிப்பு திரு ஜே கே ஜினோகுமார், நாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர். அவர் தொடர்ந்து ஓடும் இரண்டாவது ஓட்டம் 2. தடுப்பாட்டம் மீண்டும் சரியாக அமையாததால் தொடர்ந்து அவர் வீசும் மூன்றாவது ஓட்டம். தொடர்ந்து அதிக வெற்றி புள்ளி எடுப்பதற்கான பரிசு அன்பளிப்பு திரு ஜி ராபர்ட் கென்னடி, செயலாளர், நாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓட்டம் மூன்றாவது பந்து. ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் தரதணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி பட்டம். ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி பட்டம். மிக சிறந்த ஒரு வீரர், இளம் வீரர், பல வெற்றி புள்ளிக்கு சொந்தக்காரர். தொடர்ந்து அவர் வீசும் ஐந்தாவது பந்து, இளம் வீரர். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக வந்தது. களிமார் அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். வீரர்களே, பட்டில் மீது அடித்தால் சிறப்பு பரிசு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஒரு வீச்சு. தடுப்பாட்டமும் சிறப்பாக அமைந்தது. அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த களிமாறு ஏ அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். ரீத்தாபுரம் காலனி அணியின் நான்காவது வீரரின் பட்டம் முதல் பந்து. அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து ஐந்தாவது வீரரின் பட்டம் முதல் பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. முகிலவிளை அமரர் லாசர் நினைவு ஓணப்பந்து போட்டி எல்கை கம்பம் அன்பளிப்பு திரு எல் ஜஸ்டின், விடாலக்காடு. தடுப்பாட்டம் மீண்டும் சரியாக அமையாததால் அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து, பட்டத்திற்கான பந்து. மூன்றாவது பந்து. 2 கேம் வேலையில் பிஸி. பட்டத்திற்கான பந்து, ஐந்தாவது வீரரின் மூன்றாவது பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த களிமாறு அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆறாவது வீரரின் பட்டம் முதல் பந்து.
தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆறாவது வீரரின் பட்டம் இரண்டாவது. அவர் தவறுதலாக ஆட்டம் இழந்தார். தவறாக வீசியதால் ஆட்டம் இழந்து தொடர்ந்து ஏழாவது வீரரின் பட்டம் முதல் பந்து. பட்டத்தை ஒரு பந்தினை சரியாக வீசி தொடர்ந்து வீசும் இரண்டாவது பந்து. பட்டம் இரண்டாவது பந்து. ஓட்டத்தை எளிதாக வென்றுவிட்டார்கள். பட்டம் அடிக்க 3 பந்துகளை அடிக்கிறதற்கு தடுமாறுகிறார்கள் வீரர்கள். தடுப்பாட்டம் அவ்வளவு சிறப்பாக அமைகிறது. தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. பட்டத்திற்கான பந்து. பட்டத்திற்கான பந்து. வைத்தபுரம் காலனி அணியின் மூன்று பந்துகளை சரியாக வீசி வைத்தபுரம் காலனி அணியினர் இந்த போட்டியில் முதல் பட்டத்தினை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். களிமாறு ஏ அணியின் முதல் வீரரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த வைத்தபுரம் காலனி அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இரண்டாவது வீரர் முதல் பந்தினை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து. இரண்டாவது வீரரின் இரண்டாவது பந்து ஆஸ்திரம் போல வீசுகிறார். சிறப்பான ஒரு வீச்சு. எதிர்த்தரப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் மூன்றாவது பந்து. ஒற்றை மூன்றாவது பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அதை பிடிக்கலாம்டா. எங்க போச்சுன்னு தெரியும். 3 பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி இரட்டை. தடுப்பாட்டம் மேலும் சரியாக அமையாதால் அவர் தொடர்ந்து வீசும் நான்காவது பந்து. நான்காவது பந்து. ஐந்தாவது பந்து. சாரி, ஐந்தாவது பந்து. 4 பந்துகளை சரியாக வீசியுள்ளார். இரண்டாவது வீரரின் 5வது பந்து. மீண்டும் தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து வீசும் 6வது பந்து. இரண்டாவது வீரரின் 6வது பந்து. களிமாறு ஏ அணியின் இரண்டாவது வீரரின் 6வது பந்து. தவறுதலாகவே ஆட்டம் இழந்தார். தவறாக வீசி ஆட்டம் இழந்த காரணத்தால் தொடர்ந்து 3வது வீரர் வீசும் முதல் பந்து. இரட்டை முதல் பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றார். தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. வெளியே சென்றதால் அவர் தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி முறுக்கி களிமார் ஏ அணியினருக்கு களி முறுக்கி 4 பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் 5வது பந்து. 5வது பந்து. அவர் தவறுதலாக வீசி ஆட்டம் இழந்த காரணத்தால் தொடர்ந்து 4வது வீரர் வீசும் முதல் பந்து. தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றார். தொடர்ந்து வீசும் 2வது பந்து. 4வது வீரரின் 2வது பந்து. சிறப்பான தடுப்பாட்டம் வெளியே சென்ற காரணத்தால்
அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் மூன்றாவது பந்து, நான்காவது வீரரின் மூன்றாவது பந்து, முறுக்கி மூன்றாவது பந்து. அவரை எளிதாக பிடித்தார். அவர் தொடர்ந்து தனதனிக்கு ஒரு வெற்றி புள்ளியை எடுத்து களித்தாளம். களிமாறு ஏ அணியினருக்கு களித்தாளம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஐந்தாவது வீரரின் முதல் பந்து. முதல் பந்தை சரியாக வீசி அவர் இரண்டாவது பந்துக்கும் தகுதி பெற்றுள்ளார். களிமாறு ஏ அணியின் ஐந்தாவது வீரரின் இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. சிறப்பாக நடுவர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் டாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்று பந்துகளை சரியாக வீசி தனதனிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி எடுத்த களி காவடி. களிமாறு அணியினருக்கு களி காவடி. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்தது. அவர் மாட்டம் இழந்தார். தொடர்ந்து ஆறாவது வீரரின் காவடி முதல் பந்து. ஆறாவது வீரரின் காவடி முதல் பந்து. முதல் பந்தை சரியாக வீசி இரண்டாவது பந்தை இதோ வீச வருகிறார். டாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 36வது மாவட்ட அளவிலான மாபெரும் ஓணப்பந்து போட்டி மூன்றாவது நாளான இன்று மிகவும் விறுவிறுப்பாக போட்டியானது நடந்து கொண்டிருக்கிறது. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். மூன்று பந்துகளை சரியாக வீசி தனதனிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி ஓட்டம். களிமாறு ஏ அணியினருக்கு களி ஓட்டம். கடந்த வருஷம் பரிசு பெற்ற வீரர்கள்: முதல் பரிசு கணேசபுரம் அணி, இரண்டாம் பரிசு கட்டப்புள்ளி பி அணி, மூன்றாம் பரிசு இளந்தண்டல் ஏ அணி, நான்காம் பரிசு மிடாலக்காடு ஏ அணி. சிறந்த ஒரு ஓட்டம். ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். களிமாறு அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சிறந்த ஒரு வீரர். இரண்டாவது ஓட்டம் அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியானது சூப்பர் ஸ்டார் ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கு இடையே ஆன போட்டியில் உடனடியாக மோத வேண்டியிருக்கும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியானது உடனடியாக ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கு இடையே நடைபெறும் போட்டியில் மோத வேண்டி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரையிறுதி போட்டியானது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கும் ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கும் இடையே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. ரீதாபுரம் காலனி அணியின் முதல் வீரரின் மூன்றாவது பந்து ஒற்றை. மூன்றாவது பந்து களிமாறு அணியினருக்கு களி ஓட்டம். ஏற்கனவே ரீதாபுரம் காலனி அணியினர் ஒரு பட்டத்தை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். விழா சிறக்க எமது இனிய நல்வாழ்த்துக்கள். அன்னை மெடிக்கல்ஸ் மிடாலக்காடு கிளை, அன்னை மெடிக்கல்ஸ் பாலப்பள்ளம் மற்றும் பூக்கடை. அனைத்து விதமான மருந்துகளும் 3 முதல் 15% வரை தள்ளுபடி. இன்சுலின் மருந்துகளும் 10 முதல் 18% வரை தள்ளுபடி. டோர் டெலிவரி வசதி உண்டு. உரிமையாளர் திரு எல் ஜெனிட்டஸ். சிறந்த ஒரு வீரர். அவர் எளிதாக ஆட்டமிழக்க செய்த
களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ரீத்தாபுரம் காலனி அணியின் 4வது வீரரின் ஒற்றை முதல் பந்து தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 2வது பந்து 4வது வீரரின் 2வது பந்து சிறந்த வீச்சு. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 5வது வீரரின் ஒற்றை முதல் பந்து தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். ரீத்தாபுரம் காலனி அணியின் 5வது வீரரின் 2வது பந்து சிறந்த ஒரு வீச்சு, அருமையான வீச்சு. முன்கள் ஆட்டக்காரரை தடுமாற செய்தது பந்து. 3வது பந்து தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் தனதனிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி இரட்டை. ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி இரட்டை. ஏற்கனவே அவர்கள் ஒரு பட்டத்தை வேறை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து ரீத்தாபுரம் காலனி அணியின் 5வது வீரரின் 5வது பந்து தடுப்பாட்டம் மீண்டும் மீண்டும் சரியாக அமையவில்லை. அவர் தொடர்ந்து வீசும் 6வது பந்து 6வது பந்து ஆறு பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளியை எடுத்து களி முறுக்கி. ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி முறுக்கி. ஏழு பந்துகளை சரியாக வீசியுள்ளார். தொடர்ந்து அவர் வீசும் 8வது பந்து 5வது வீரர் ரீத்தாபுரம் காலனி அணியின் 5வது வீரரின் தொடர்ச்சியான 8வது பந்து எட்டு பந்துகளை சரியாக வீசி அவர் வீசும் 9வது பந்து 3வது வெற்றி புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இளம் வீரர், சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். அவர் வீச்சினை சமாளிக்க முடியாமல் பந்துகள் ஆங்காங்கே சிதறுகின்றன. 5வது வீரரின் தொடர்ந்து வீசும் 9வது பந்து தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் எளிதாக பிடித்தார்கள். ஆனால் அவர் மேலும் ஒரு வெற்றி புள்ளியை குவித்து தாளம். ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி தாளம். தொடர்ந்து அவர் வீசும் 10வது பந்து. அவருக்கு முடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் எளிதாக ஆட்டமிழக்க செய்த களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 6வது வீரரின் முதல் பந்து தாளம் முதல் பந்து தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. ஆனால் வெளியே சென்ற காரணத்தால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். வெட்டிட்டோம் கட்டாய் நிக்குதா கட்டாயுது அது அந்த மாதிரி உள்ளது. 7வது வீரரின் முதல் பந்து அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 7 வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். களிமார் அணியினருக்கு களி ஓட்டம். ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி தாளம்.
ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். களிமார் ஏணியின் இரண்டாவது வீரரின் ஓட்டம் இரண்டாவது பந்து, முதல் பந்தை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் இரண்டாவது பந்து, ஓட்டம் இரண்டாவது பந்து, இரண்டாவது வீரரின் இரண்டாவது பந்து. ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் மூன்றாவது பந்து, ரீத்தாபுரம் அணியின் இரண்டாவது வீரரின் மூன்றாவது பந்து. இரண்டாவது வீரர் மூன்றாவது பந்து, பட்டத்திற்கான பந்து. அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து மூன்றாவது வீரரின் ஓட்டம் முதல் பந்து, மூன்றாவது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து நான்காவது வீரர் வீசும் ஓட்டம் முதல் பந்து, நான்காவது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். தொடர்ந்து அவர் வீசும் இரண்டாவது ஓட்டம், இரண்டாவது ஓட்டம். களிமார் அணியின் இரண்டாவது ஓட்டம், இரண்டு ஓட்டத்தையும் சரியாக ஓடி அவர் தொடர்ந்து ஓடும் மூன்றாவது ஓட்டம், மூன்றாவது ஓட்டம். நான்காவது வீரரின் மூன்றாவது ஓட்டம். ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை வென்று விடலாம். மூன்றாவது ஓட்டம், பட்டத்திற்கான பந்து. இளம் வீரர் அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த ரீத்தாபுரம் காலனி அணியின் பெண்கள ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஐந்தாவது வீரர் ஓடும் ஓட்டம் முதல் பந்து. தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் ஓட்டம் இரண்டாவது பந்து, இரண்டாவது பந்து, ஓட்டம் இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. விடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 36வது ஓலப்பந்து போட்டியானது இங்கே மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலிறுதி போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதி போட்டிக்குள் நுழையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கிடையேயான போட்டியில் மோதும். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் தனது அணிக்கு வெற்றி புள்ளி எடுத்து களி பட்டம். களிமார் அணியினருக்கு களி பட்டம். ஐந்தாவது வீரரின் தொடர்ந்து வீசும் நான்காவது பந்து. அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஆறாவது வீரரின் பட்டம் முதல் பந்து. ஆறாவது வீரரின் பட்டம் முதல் பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் இரண்டாவது பந்துக்கு தகுதி பெற்றார். பட்டம் இரண்டாவது பந்து. ஆறாவது வீரரின் பட்டம் இரண்டாவது பந்து. களிமார் அணியின் ஆறாவது வீரர் வீசும் பட்டம் இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. பட்டத்திற்கான பந்து. பட்டத்திற்கான பந்து. மூன்று பந்துகளை சரியாக வீசி இந்த போட்டியில் களிமார் அணியினர் முதல் பட்டத்தை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரீத்தாபுரம் காலனி அணியினரும் ஏற்கனவே ஒரு பட்டத்தை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்து வெற்றி உனக்கா எனக்கா கடும் போர். இரு அணியினரும் தலா ஒரு பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு மூன்றாவது பட்டத்திற்காக மோதுகிறார்கள். வெற்றி பெறுவது நீயா நானா, அரையிறுதிக்குள் செல்வது நீயா நானா என்பதை தீர்மானிக்கும் போட்டியானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ரீத்தபுரம் காலனி அணியின் 4வது வீரர் வீசும் முதல் பந்து, ஒற்றை முதல் பந்து. ஒரு பந்தினை அவர் வீசி 2வது பந்துக்கும் தகுதி பெற்றுள்ளார். உடலகாடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 36வது ஆண்டு விழாவை 36வது மாபெரும் ஓடப்பந்து போட்டியை சிறப்பிக்கும் விதமாக ஆங்காங்கே நின்று விளையாட்டினை உற்சாகப்படுத்தும் உடலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 5வது வீரரின் ஒற்றை முதல் பந்து, 5வது வீரரின் ஒற்றை முதல் பந்து. ரீத்தபுரம் காலனி அணியின் 5வது வீரரின் ஒற்றை முதல் பந்து. சிறந்த ஒரு வீச்சு. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். 5வது வீரர் ரீத்தபுரம் காலனி அணியின் நம்பிக்கை நட்சத்திரம். தொடர்ந்து வீசும் 2வது பந்து, இரட்டை. 5வது வீரரின் தொடர்ச்சியான 4வது பந்து. சிறப்பான தடுப்பாட்டம், எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமைந்து அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 6வது வீரரின் இரட்டை முதல் பந்து, ரீத்தபுரம் காலனி அணியின் 6வது வீரரின் இரட்டை முதல் பந்து. அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 7வது வீரரின் இரட்டை முதல் பந்து, 7வது வீரரின் இரட்டை முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் எளிதாக ஆட்டம் இழக்க செய்த களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தற்போது இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். களிமார் அணியின் முதல் வீரர் வீசும் முதல் பந்து, ஒற்றை முதல் பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 2வது பந்து, 2வது பந்து. பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 36வது மாவட்ட அளவிலான மாபெரும் ஓடப்பந்து போட்டி இறுதி நாளான இன்று மிகவும் விறுவிறுப்பாக போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை எளிதாக பிடித்து ஆட்டம் இழக்க செய்த முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். ரீத்தபுரம் காலனி அணியினருக்கு வாழ்த்துக்கள். களிமார் அணியின் 3வது வீரர் தானாகவே, 2வது வீரர் தானாகவே தவறுதலாக ஆடியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 3வது வீரர் வீசும் ஒற்றை முதல் பந்து. களிமார் அணியின் 3வது வீரரின் ஒற்றை முதல் பந்து. வெற்றி பெறுவது நீயா நானா? 3வது வீரரின் ஒற்றை முதல் பந்து. அவரும் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 4வது வீரர் வீசும் ஒற்றை முதல் பந்து. நான்காவது வீரர் அவர் ஒரு பந்தை சரியாக வீசி 2வது பந்தை வீச வருகிறார். களிமாறு அணியின் 4வது வீரரின் 2வது பந்து. தடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்தது. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. 3வது பந்து களிமாறு அணியின் 4வது வீரரின் 3வது பந்து. 3 பந்துகளை சரியாக வீசி தனதனிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி இரட்டை. களிமாறு அணியினருக்கு களி இரட்டை. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியானது ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினருக்கு இடையே நடைபெறும் அரையிறுதி போட்டியில் ஆடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்மார்ட் பாய்ஸ் அணியினர் தயாராக இருக்கிறார்கள். அவர் எளிதாக ஆட்டம் விளக்க செய்த முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். முதல் பரிசு அமரர் மாதவடியான் நேசம்மாள் நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்படும் ரூபாய் 5001
அன்பளிப்பு திரு எம் ஜோசப் ரத்னராஜ், உதவி ஆணையர், வணிக வரித்துறை, ஓய்வு, மிடாலக்காடு. ஐந்தாவது வீரரின் இரண்டாவது பந்து இரட்டை, இரண்டாவது பந்து. இரு அணியினருக்கும் களி இரட்டை. அவர் எளிதாக ஆட்டமிழக்க செய்த ரீத்தபுரம் காலனி அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். இரண்டாம் பரிசு அமரர் எம் ராஜமணி நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்படும் 4001. அன்பளிப்பு திரு ஆர் செல்வன் குற்றுத்தாணி. சிறப்பான ஒரு வீச்சு, தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மீண்டும் மூன்றாவது பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். இரண்டாவது பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆறாவது வீரரில் இரண்டாவது பந்து. மூன்றாம் பரிசு அமரர் சி சதீஷ் பிரபு நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 3001. அன்பளிப்பு திரு சி ஜெகன், BSF. ஏழாவது வீரரின் முதல் பந்து அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். இரு அணி வீரர்களும் பக்கம் வருகிறார்கள். இரு அணியினரும் இரட்டை என்ற நிலையில் அடித்தாடவும் தடுத்தாடவும் வருகிறார்கள். வெற்றி பெறுவது நீயா நானா, பரிசு உனக்கா எனக்கா, கடும் போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ரீத்தபுரம் காலனி அணியின் முதல் வீரரின் முதல் பந்து. ஒரு பந்தை சரியாக வீசி அவர் இரண்டாவது பந்தை வீச வருகிறார். முதல் வீரரின் இரண்டாவது பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் ஆட்டம் இழந்தார். அவர் எளிதாக ஆட்டம் இழக்க செய்த களிமாறு ஏ அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது வீரர் வீசும் முதல் பந்து இரட்டை முதல் பந்து. இளம் வீரர் நம்பிக்கை நட்சத்திரம். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று இரண்டாவது பந்தை இதோ வீச வருகிறார். இரண்டு அவர் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து நான்காவது வீரரின் முதல் பந்து. நான்காவது வீரரின் முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சரியாக அமைந்ததால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஐந்தாவது வீரர் வீசும் முதல் பந்து இரட்டை முதல் பந்து. சிறந்த ஒரு வீச்சு. சிறப்பான ஒரு வீச்சு. ஐந்தாவது வீரரின் இரண்டாவது பந்து. தடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. அவர் மாட்டம் இழந்தார். ஆறாவது வீரரின் இரண்டாவது பந்து. ஆறாவது வீரரின் இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. ஆறாவது வீரரின் மூன்றாவது பந்து. மூன்று பந்துகளை சரியாக வீசி தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி முறுக்கி ரீத்தபுரம் காலனி அணியினருக்கு களி முறுக்கி. அவர் ஹலோ 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 ஹலோ
அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து 7வது வீரர் வீசும் முதல் பந்து. 7வது வீரரின் முதல் பந்து. ஒரு பந்தை சரியாக வீசி 2வது பந்துக்கும் தகுதி பெற்றுள்ளார். 2 பந்துகளை சரியாக வீசி தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. 3 பந்துகளை சரியாக வீசி தனதடிக்கு மேல் ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி தாளம். ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி தாளம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மாட்டம் இழந்தார். தற்போது 2 அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். முதல் வீரர் முதல் பந்தை சரியாக வீசி 2வது பந்துக்கும் தகுதி பெற்றுள்ளார். களிமாறு அணியின் முதல் வீரரின் 2வது பந்து. 2 பந்துகளை சரியாக வீசி தொடர்ந்து வீசும் 3வது பந்து. இரட்டை 3வது பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த ரீத்தாபுரம் காலனி அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இரண்டாவது வீரர் அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்தனர். தொடர்ந்து 3வது வீரரின் இரட்டை முதல் பந்து. மூன்றாவது வீரரின் முதல் பந்து. சிறப்பான ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் ஆட்டம் இழந்து 4வது வீரர் வீசும் முதல் பந்து. இரட்டை முதல் பந்து. ஆறாவது வீரரின் தாள முதல் பந்து. தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து வீசும் 2வது பந்து. அவர் எளிதாக ஆட்டமிழக்க செய்த முன்கள ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். ரீத்தாபுரம் காலனி அணியின் முன்கள ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 7வது வீரர் களிமாறு அணியின் 7வது வீரரின் தாளம் முதல் பந்து. 2 அணி வீரர்களுக்கும் களி தாளம். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவரும் ஆட்டமிழந்து 2 அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். சிறப்பாக நடுவர்களாக பணிபுரிந்து வரும் டொமினிக் சாவியோ, ராஜா மற்றும் பிரவீன் அவர்களுக்கு மடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையில் ஒயிட் போர்டில் எழுதிக் கொண்டிருக்கும் ஜெர்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரீத்தாபுரம் காலனி அணியின் முதல் வீரர் வீசும் முதல் வீரர். தொடர்ந்து வீசும் 3வது பந்து. 2 அணி வீரர்களுக்கும் களித்தாளம். 2 அணி வீரர்களும் ஏற்கனவே தலா ஒரு பட்டத்தினை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் எளிதாக ஆட்டம் இழக்க செய்த களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். இளம் வீரர், நம்பிக்கை நட்சத்திரம், 2வது வீரர், பல வெற்றி புள்ளிகளுக்கு சொந்தக்காரர். அவரை எளிதாக ஆட்டமிழக்க செய்த களிமார் அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். மடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 36வது ஓணப்பந்து போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
அனைத்து அணி வீரர்களுக்கும் விடாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பந்து மூன்றாவது வீரரின் இரண்டாவது பந்து தாளம் இரண்டாவது பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் ஆட்டம் இழந்தார். நான்காவது வீரரின் இரண்டாவது பந்து. நான்காவது வீரர் வீசும் இரண்டாவது பந்து தாளம் இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து தடுப்பாட்டம் வெளியே சென்றது. தலைவணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி காவடி. ரீதாபுரம் காலனி அணியினருக்கு களி காவடி. தடுப்பாட்டம் சரியாக அமையாததால் அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஐந்தாவது வீரர் வீசும் காவடி முதல் பந்து. மிகச் சிறந்த ஒரு வீரர். ஐந்தாவது வீரரின் காவடி முதல் பந்து. சிறப்பான வீச்சு. அவரை ஆட்டமிழக்க செய்தார்கள். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. தொடர்ந்து ஆறாவது வீரர் வீசும் காவடி முதல் பந்து. ஆறாவது வீரர் வீசும் காவடி முதல் பந்து. சிறந்த ஒரு வீச்சு. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து. தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ஏழாவது வீரர் வீசும் காவடி முதல் பந்து. தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். ஏழாவது வீரரின் முதல் பந்து. களிமாடு அணியின் ஏழாவது வீரரின் முதல் பந்து. ஒரு பந்தினை சரியாக வீசி அவர் இரண்டாவது பந்தை இதோ வீச வருகிறார். இரண்டாவது பந்தை வீச வருகிறார். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. எதிரணியின் தாக்குதலால் ஆட்டமிழந்து இரு அணி வீரர்களும் தற்போது பக்கம் மாறுகிறார்கள். சிறந்த ஆட்டக்காரருக்கான பரிசு அன்பளிப்பு திரு புரவலர் எம் ஜார்ஜ், பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர். பட்டின் மீது அடிப்பவருக்கான பரிசு அமரர் பி ஜான்டோஸ் நினைவு பரிசு. அன்பளிப்பு திரு ஜே கே ஜினோகுமார், பாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர். தொடர்ந்து அதிக வெற்றி புள்ளி எடுப்பவருக்கான பரிசு அன்பளிப்பு திரு ஜி ராபர்ட் கென்னடி, செயலாளர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மிடாலக்காடு. ஓடப்பந்து போட்டி எல்கை கம்பம் அன்பளிப்பு திரு எல் ஜஸ்டின், முகிலவிளை, பாலக்காடு. ரீதாபுரம் காலனி அணியின் முதல் வீரர் எதிரணியின் தாக்குதலால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து இரண்டாவது வீரரின் முதல் பந்து.
காவடி முதல் பந்து. இரு அணி வீரர்களுக்கும் களி காவடி. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து ஓரப்பந்து அன்பளிப்பு செய்தவர்கள் திரு ஆர் ஜபசாஜன், திரு வி அஜின், திரு டி தவசிமணி, திரு ஜே சர்ஜன், திரு ஆர் சுஜன். உடலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது வீரரின் முதல் பந்து. ஒரு பந்தை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து. இரண்டு பந்துகளை சரியாக வீசி அவர் தொடர்ந்து வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து. தடுப்பாட்டம் சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்ததால் தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி ஓட்டம். ரீத்தபுரம் காலனி அணியினருக்கு களி ஓட்டம். ஓட்டத்தை வென்றால் பட்டத்தை எளிதாக வென்றுவிடலாம். ஓணப்பந்து போட்டியின் முக்கிய அங்கமே ஓட்டம். அவர் எளிதாக ஆட்ட விளக்க செய்த களிமாரி அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நான்காவது வீரர் ஓட்டம் முதல் பந்து. ஒரு ஓட்ட நாயகன் ஒரு பந்தை சரியாக வீசி தொடர்ந்து அவர் வீசும் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. அவர் எளிதாக ஆட்டம் இழக்க செய்த களிமார் அணி வீரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஐந்தாவது வீரரின் ஓட்ட முதல் பந்து. அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். ஆறாவது வீரரின் ஓட்ட முதல் பந்து. ஆறாவது வீரர் ஓட்ட முதல் பந்தை வீச இதோ வருகிறார். ஆறாவது வீரரின் ஓட்ட முதல் பந்து. எளிதாக பிடிக்க வேண்டிய பந்தை கோட்டை விட்டார். ஓடப்பந்தில் பிடி பந்துகளை தவறவிட்டால் அது பெரிய விளைவுகளை உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பாட்டம் சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அவர் தனது இரண்டாவது பந்தை இதோ வீசுகிறார். ஓட்டம் இரண்டாவது பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மூன்றாவது பந்தை ஓடப்பந்து கை வைத்து அடிப்பது போல் காலிலும் அவ்வளவு வேகமாக அடிக்கிறார் இந்த வீரர். சிறந்த ஒரு ஓட்ட நாயகன் போல் இருக்கிறது. ஓட்டம் மூன்றாவது பந்து. தடுப்பாட்டமோ எளிதாக பிடித்தார்கள். பட்டம். ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு களி பட்டம். பட்டம். மூன்று பந்துகள். பட்டம். தடுப்பாட்டம் வாவ், சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். களிமார் அணியின் பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இரு அணி வீரர்களும் பக்கம் மாறுகிறார்கள். களிமார் ஏ அணியினருக்கு களி காவடி. ரீத்தவரம் காலனி அணியினருக்கு களி பட்டம். அடுத்த கட்ட ஆட்டமானது சூப்பர் ஸ்டார் ஸ்மார்ட் பாய்ஸ் மற்றும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிவர்கள் மோதுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். களிமார் அணியின் முதல் வீரர் ஆட்டமிழந்து தொடர்ந்து இரண்டாவது வீரர் வீசும் முதல் பந்து. காவடி முதல் பந்து. ஓ
ஒரு பந்தை சரியாக வீசி அவர் இரண்டாவது பந்தை இதோ வீச வருகிறார். தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் மூன்றாவது பந்து. மூன்றாவது பந்து 3 பந்துகளை சரியாக வீசி தனதறிக்கு ஒரு வெற்றி புள்ளி எடுத்து களி ஓட்டம். களிமார் ஏ அணியினருக்கு களி ஓட்டம். ஓட்டம் ரீத்தபுரம் காலனி அணியினருக்கு களி பட்டம். சிறப்பான தடுப்பாட்டம், ஆனால் வெளியே சென்றது. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 5வது பந்து. ஓட்டம் 2வது பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் 3வது பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். 3வது பந்தை வீச வருகிறார். ஓட்டம் 3வது பந்து. தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். சிறப்பாக துல்லியமாக தவறுகளை கண்டுபிடிக்கும் நடுவர்களுக்கு நாலக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர் வீசும் 3வது வீரரின் ஓட்ட முதல் பந்து. அவரும் தானாகவே தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 4வது வீரர் வீசும் ஓட்டம் முதல் பந்து. 4வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. 4வது வீரர் ஓட்டம் முதல் பந்து. தடுப்பாட்டம் சரியாக அமையவில்லை. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். விழா சிறக்கை மீது இனிய நல்வாழ்த்துக்கள். அன்னை மெடிக்கல்ஸ் மிடாலக்காடு கிளை, அன்னை மெடிக்கல்ஸ் பாலப்பள்ளம் மற்றும் பூக்கடை. 4வது வீரர் 2வது ஓட்டம். 4வது வீரர் 2வது ஓட்டம். தடுப்பாட்டம் அருமையான தடுப்பாட்டம். அவரை ஆட்டம் விளக்க செய்த ரீத்தாபுரம் காலனி அணியினருக்கு வாழ்த்துக்கள். 6வது வீரர் ஓட்டம். 5வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. 5வது வீரர் ஓட்டம் முதல் பந்து. ஒரு பந்தை சரியாக வீசி 2வது பந்துக்கும் அவர் தகுதி பெற்றுள்ளார். 5வது வீரரின் ஓட்டம். 2வது பந்து. ஓட்டம் 2வது பந்து. கடுமையான ஒரு போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான தடுப்பாட்டம். முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். ரீத்தாபுரம் காலனி அணியினர் இளம் வீரர்களை கொண்ட அணியானது இங்கே உருவாகி விளையாடிக் கொண்டிருக்கிறது. சிறந்த ஒரு வீச்சு. அணியின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் தவறுதலாக வீசியதால் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 7வது வீரரின் ஓட்டம் முதல் பந்து. 7வது வீரர். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. எதிர் தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 2வது பந்து. ஓட்டம் 2வது பந்து. ஓட்டம் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ரீத்தாபுரம் காலனி அணியின் முன்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். தற்போது 2 அணி வீரர்களும் பட்டம் மாறுகிறார்கள். ரீத்தாபுரம் காலனி அணியினர் பட்டம் என்ற நிலையில் அடித்தாட வருகிறார்கள். களிமார் ஏ அணியினர் ஓட்டம் என்ற நிலையில் தடுத்தாட வருகிறார்கள். பட்டம் முதல் பந்து. சிறப்பான ஒரு வீச்சு. இளம் வீரர். ரீத்தாபுரம் காலனி அணியின் முதல் வீரரின் முதல் பந்து. அவர் தானாகவே தவறுதலாக வீசியத ஆட்டம் இழந்தார். 2வது வீரர் வீசும் பட்டம் முதல் பந்து. பட்டம். தலா 2 அணி வீரர்களும் தலா ஒரு பட்டத்தினை தக்க வைத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. அவர் எளிதாக ஆட்டம் விளக்க செய்த பெண்கள் ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது வீரரின் பட்டம் முதல் பந்து.
தடுப்பாட்டம். அருமையான தடுப்பாட்டம். தடுப்பாட்டம் வெளியே சென்றதால் அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்றுள்ளார். இன்னும் 2 பந்துகளை மீதம் உள்ளது. 2 பந்துகளை அடித்தால் பட்டத்தை வென்று விடலாம். சரியாக அடிக்க வேண்டும். 3வது வீரர் 2வது பந்து. தடுப்பாட்டம் வெளியே சென்றது. அவர் மேலும் ஒரு பந்துக்கு தகுதி பெற்று தொடர்ந்து அவர் வீசும் 3வது பந்து. கடுமையான போட்டி ஒன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவது நீயா இல்லை நானா? 3வது வீரரின் பட்டத்திற்கான பந்து. அருமையான தடுப்பாட்டம். மடக்கு தவறுதலாக வெளியே அடித்ததால் இந்த போட்டியில் ரீதாபுரம் காலனி அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து